நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு எமோஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பீங்க. நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன முடியல அப்படின்ற போது, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும், அது வந்து உங்களுடைய மேல் மனசில் மட்டும்தான் அந்த முயற்சிகள் வேலை செய்யும். ஆனால் பல பிரச்சனைகளுடைய ரூட் காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆழ் மனசில் தான் இருக்கும். உங்களுடைய ஆழ் மனசுக்கு போய் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி தான் வந்து ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில அடிக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற போது அதை வந்து நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல அப்படின்ற போது ஆழ் மனசுக்குள்ளே போய் அதோடைய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணுறது மூலமாக அந்த பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட முடியும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சல் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா, கோபம் தான் உங்களுடைய பிரச்சனையாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது, ஆழ்நிலையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த பயத்துடைய வெளிப்பாடு கோபமாக இருந்திருக்கும். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போய் பார்க்கும்போது அது வந்து இது வந்து கோபம் கிடையாது, இது பயம் அப்படின்றது. எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உடனே இது சரியாக வருமா வராதா, ஐயோ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சா என்ன பண்ணுறது, ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், எல்லாமே நெகட்டிவாகவே பேசுகிறது, நெகட்டிவாகவே யோசிக்கிறது, அது அப்படியே நெகட்டிவான விஷயங்கள்லேயே போய் முடியும். அந்த நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஒரு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் இதை வந்து தாராளமாக ஹிப்னோதெரப்பியில் ஃபிட் பண்ண வைக்க முடியும். ஆனால் யார் ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நான் வெளியில் வர விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி கேட்கும்போது மட்டும்தான் அவங்கள ஹிப்னோதெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுக்க முடியும். வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் மனோதிடத்தையும் ஹிப்னோசிஸ் கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கபிலன். ஸோ மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் இல்லாத ஹிப்னோதெரப்பியின் மூலமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் நான். இன்றைக்கி நம்ம ஹிப்னோதெரப்பினா என்ன, அது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் சரி பண்ண முடியும், அது எப்படி வேலை செய்யுது, யாராருக்கெல்லாம் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஹிப்னோதெரப்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ஒரு தமிழில் வந்து ஆழ்மன சிகிச்சை அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக ரூட் காஸோடு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு தெரப்பி. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனப்பயிற்சிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். திரைப்படங்களில் காட்டுற மாதிரியான விஷயங்கள் கிடையாது, அது டோட்டலாக வேறு கான்செப்ட். ஸோ ஹிப்னோதெரப்பி அப்படின்றது உங்களுடைய மேல் மனசில் இருந்து ஆழ் மனசுக்கு உங்களை கொண்டு போய் அங்கே பிரச்சனைகளை தீர்க்கிறது. பொதுவாக வந்து நமக்கு வந்து மனம் வந்து 2 விதத்தில் செயல்படும். மேல் மனம், ஆழ் மனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக நம்ம நடக்கிறது, சாப்பிட்றது, பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் கான்ஷியஸாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட், மேல் மனம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய பிஹேவியர், ஹேபிட், ஸோ ஒரு சில பிலீஃப் சிஸ்டம், டீப் எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடியது. இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஒரு எமோஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பீங்க, ஒரு சில பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை சரி பண்ண முடியல, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன முடியல அப்படின்ற போது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது வந்து உங்களுடைய மேல் மனசில் மட்டும்தான் அந்த முயற்சிகள் வேலை செய்யும். ரொம்ப தீவிரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, வில் பவரில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் தான் அது வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் பல பிரச்சனைகளுடைய ரூட் காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆழ் மனசில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆழ் மனசில் போய் நீங்கள் அதை சரி பண்ணாமல் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகிறதில்ல. ஒரு சில பிரச்சனைகள் தான் வந்து நீங்கள் கான்ஷியஸாக சில முயற்சிகள் எடுக்கும்போது சரியாகிறது உண்டு. ஆனால் நிறைய பிரச்சனைகள் வந்து ஆழ் மனசில் தான் அதோடைய ரூட் இருக்குது, அதோடைய வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்மனம். நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் செஞ்சாலும் அது வந்து கிளைகளை வெட்டுற மாதிரி தான், அது வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுடைய ஆழ் மனசுக்கு போய் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி தான் வந்து ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஹிப்னோதெரப்பி என்ன பண்ணுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு தீராத ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அந்த பயம் நீங்கள் கான்ஷியஸாக எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரியாகலை. அப்போது ஆழ் மனசுக்குள்ளே போய் அதோடைய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவோம். ஒரு சில அடிக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ற போது அதை வந்து நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் முடியல அப்படின்ற போது
ஆழ் மனசுக்குள்ளே போய் அதோடைய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்ணுறது மூலமாக அந்த பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட முடியும். அதனால தான் இது வந்து ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கொடுக்குது. இது எதுவும் மேலோட்டமாக பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப தீவிரமாக ஆழ்நிலைக்கு போய் நம்ம பண்ணுறதுனால இது வந்து ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு தீர்வாகவும் இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு மனப்பயிற்சி சார்ந்த ஒரு விஷயம்தான். இதில் மருந்து மாத்திரைகளும் எதுவும் கொடுக்குறதில்ல, இந்த இன்வெசிவ் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, நான் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்குறது ஒரு தியானம் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஸோ மனசு நல்ல ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, சில சமயம் நீங்கள் அந்த பிரச்சனைகள் என்னன்றது உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த பிரச்சனைக்கு ரூட் காஸ் வேற ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதனால அது வந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு எரிச்சல் இருக்குது, ஒரு கோபம் இருக்குது அப்படின்னா, கோபம் தான் உங்களுடைய பிரச்சனையாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது, ஆழ்நிலையில் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த பயத்துடைய வெளிப்பாடு கோபமாக இருந்திருக்கும். அப்போ நம்ம சப்கான்ஷியஸ்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அது வந்து இது வந்து கோபம் கிடையாது, இது பயம் அப்படின்றது தெரியுது. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே அதுக்கு ஒரு ரூட் காஸ் அதே தானா, இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம கிளியர் பண்ணுறது மூலமாக இந்த மன ரீதியான பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக சரியாகுது. சரி, இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி உங்களுடைய பயம், பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறமா கோபம், ஒரு அதீதமான ஒரு கோபம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, எரிச்சல் ஆகுது, டென்ஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப தீவிரமான ஒரு மன அழுத்தம், அப்புறமா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வரும்பொழுதே தெரிஞ்சிடும். ஸோ அப்போது சரியான நேரத்தில் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் ரொம்ப சிவியராக போகாமல் சரி பண்ண முடியும். அது போக உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் ஏதாவது, இப்போது நான் தினமும் ரெகுலராக காலைல எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்ற போது அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுறதுக்கு இது உதவும். புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ சில விஷயங்கள் நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப நாளாக விட்டுட்டேன், திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற போது உங்களால் முயற்சி செஞ்சு முடியலைன்ற போது அது தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள் இருக்குது, நாட்பட்ட கவலைகள், ரொம்ப நாளாக ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சு கவலைப்பட்டு மைண்டும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு ரிப்பீட்டட் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் உடனே இது சரியாக வருமா வராதா, ஐயோ இது ஃபெயிலியர் ஆகிடுச்சிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ், எல்லாமே நெகட்டிவாகவே பேசுகிறது, நெகட்டிவாகவே யோசிக்கிறது, அது அப்படியே நெகட்டிவான விஷயங்கள்லே போய் முடியுது. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் இந்த நெகட்டிவ் திங்கிங்கை மட்டும் மாற்றிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த நெகட்டிவ் திங்கிங்கை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஒரு நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் திங்கிங்கிறத விட ஓவர் திங்கிங்கிறது இருக்கும். ஒரு விஷயம் செய்யணும், அதை வந்து சரியாக செய்யணும் அப்படின்றது வரைக்கும் ஓகே, பட் அது சரியாக செய்யணும்னு திரும்ப 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 யோசிச்சுக்கிட்டே இருந்து அது சரியாகவே செய்ய முடியாமல் போகிறது நிறைய பேருக்கு உண்டு. ஸோ இப்போ இந்த ஓவர் திங்கிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த ஓவர் திங்கிங் வந்து நல்லாவே வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்குது. ரெகுலராக ஒரு சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது, அந்த டீப் ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகும்போது அவங்களால வந்து அந்த ஓவர் திங்கிங் ப்ராசஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனைகள். இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா மட்டும்தான் ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற லைஃப்பில் இந்த லெவலில் இருந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக ஹிப்னோதெரப்பி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய பே கிரேடில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியல, ஏதோ ஒரு மென்டல் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு லெத்தார்ஜி இருந்துகிட்டே, ஒரு சோம்பேறித்தனம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை கிளியர் பண்ணலாம். இல்லை என்னை விட ரொம்ப கம்மியாக வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் வேலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்குது. ஆனால் எனக்கு வந்து நான் செஞ்ச வேலையவே பற்றி என்னால் பேச முடியல. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாததுனால எனக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு அடுத்த லெவல் போக முடியல அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குன்னா, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கெரியரில் ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ல வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டீமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த டீமை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அரகண்ட்டாக நடந்துக்கிட்டாலுமே பிரச்சனை தான். அப்போது அந்த அரகன்ஸுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது. அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் கார்ப்பரேட் ட்ரைனிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிஇஓஸ்க்கும் சரி, இல்லை அந்த ஹெச்ஆர்க்கும் சரி, மேனேஜர்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக லீடர்ஷிப் குவாலிட்டி ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஹிப்னோசிஸ் பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா ஹிப்னோசிஸ் மூலமாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுறது, ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது அண்ட் ஈவன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட இது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் இந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற போது ஏதோ ஒரு சில மென்டல் பிளாக்ஸ் வந்து தடுக்குது. அப்போ அந்த மென்டல் பிளாக் தடுக்கும் போது உங்களால் அடுத்த லெவல் மூவ் பண்ண முடியல. எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிற முடிய மாட்டேங்குது. இல்லை பிஸ்னஸ் சரியாக போகலை, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, இருந்தாலுமே வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்ற போது அது வந்து நம்ம மென்டல் பிளாக்காக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மாதம் வந்து ஒரு கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதோட அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சின்ன பிரச்சனையிலே மனசு துவண்டு போய் ஐயோ இதெல்லாம் எப்படி செய்ய முடியுமோ அப்படின்ற அந்த ஓவர்வெல்மிங்கான ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா டெவலப் பண்ணவே முடியாது. அப்போது ப்ராப்ளம் இருக்குது சுற்றி, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, சுற்றி பிரச்சனைகள் நிறையா இருக்குன்ற போது கண்டிப்பாக வந்து அது வந்து மனசை ரொம்ப பாதிக்கும். அப்போ அந்த இடத்துல எப்படி மற்றவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் பிஸ்னஸில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வில் பவர், மைண்ட் பவர், அவங்களுடைய மனோதிடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ அப்போது அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியுமானா கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த மனோதிடம் இல்லைனாலுமே கூட ஹிப்னோசிஸ் மூலமாக அந்த மனோதிடத்தை வர வச்சுக்கிட்டு அந்த ஒரு மைண்ட் பவரை நம்ம கொண்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுக்க முடியும். அப்போது வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்குவத்தையும், மன தைரியத்தையும், மனோதிடத்தையும் ஹிப்னோசிஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஆர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நல்லா அவங்களுடைய கலையில் இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு. ஏன்னா இப்போ நான் கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆக்டர்ஸ் அண்டு டைரக்டர்ஸ் அண்டு மியூசிஷியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய ஆர்ட் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் நிறையா ஹிப்னோசிஸ் இருக்கிறது உண்டு. ஆர்ட் டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய கலைகளை வளர்க்குறதுக்கு. அண்டு ஸ்போர்ட்ஸில், ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் நிறைய பேர் வந்து ரெகுலராக ஹிப்னோசிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மூலமாக அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரியோ ஒரு ஹைப்போதேசிஸோ கிடையாது. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஹிப்னோசிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹிப்னோசிஸ்னே தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹிப்னோசிஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் அப்ளை பண்ணி அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த ஹிப்னாசிஸ் பெரிய அளவில் உதவி செய்யும். ஸோ இப்போது உங்களுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் ஹிப்னாசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களை லைஃப்பில் ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்களுக்கும் ஹிப்னாசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது யார் வேணாலும் ஹிப்னாசிஸ் எடுத்துக்கலாமா? இந்த இது மூலமாக யார் வேணாலும் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துட முடியுமா? தன்னை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிக்க முடியுமான்னா அங்கே தான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்லிட முடியாது. காரணம், யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் தன்னுடைய பிரச்சனைகளை அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சரி பண்ண முடியும், தெரப்பி கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் ட்ரிங்கிங் சொன்னேன் இல்லையா, ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங், இதை வந்து தாராளமாக ஹிப்னோதெரப்பியில் குவிட் பண்ண வைக்க முடியும். ஆனால் யார் ட்ரிங்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நான் வெளியில் வர விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி கேட்கும்போது மட்டும்தான் அவங்கள ஹிப்னோதெரப்பி கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இப்போது கணவர் குடிக்கிறாருன்னு சொல்லி மனைவி கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஏன்னா இது நிறைய இடத்துல நிறைய டயத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸோ கணவரை கூட்டிகிட்டு வருவாங்க,
ஓகே ஓகேன்னு சொல்லுவார். பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து கேட்கும்போது, இல்லை எனக்கு குடியே விடுறதுக்குலாம் எதுவும் இஷ்டமே இல்லை, ஒய்ஃப் சொன்னாங்கன்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றவார். ஸோ அப்போது அவருக்கு ஹிப்னோதெரபி கொடுக்க முடியாது. ஸோ ஹிப்னோதெரபியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெர்மிஷனும் கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அனுமதி வேணும். உங்களை ஹிப்னடைஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும். அடுத்து 100% ஒத்துழைப்பு வேணும். ஒத்துழைப்பு அப்படின்றது நம்ம சொல்கிற விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணுறது. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு நான் சில விஷயங்களை ப்ரீதிங் பண்ண சொல்லுவேன், விஷுவலைஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போவீங்க. ப்ளஸ் நான் வீட்டில் உங்களுக்கு பயிற்சிகள் சில விஷயங்கள் கொடுப்பேன், வீட்டில் செய்கிறதுக்கானது. அதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் பயிற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமே அந்த ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எங்கேயும் பெருசாக எதுவும் ஒத்துழைப்பு கொடுக்கல, வீட்டில் போயிட்டு எந்த ஒரு பயிற்சிகளும் நீங்கள் செய்யலை அப்படின்ற போது அங்கே வந்து ப்ராசஸ் வந்து டிலே ஆகிறது அப்படின்றது இருக்கும். ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருவாங்க, ஆனால் கோஆப்ரேஷன் இருக்காது. சொல்கிற விஷயங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அப்புறமா வீட்டில் கொடுக்குற பயிற்சிகள் செய்யாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் விருப்பம் இல்லை. இன்னொருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக சரி ஓகே எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அடிப்படையில் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு செகண்டரி கெயின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதை அவங்களால ஹிப்னோதெரப்பியில் சரி பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு சில பேர் வந்து அந்த ஹிப்னோதெரப்பி எடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால தெரப்பியை கண்டினியூ பண்ண முடியாமலும் போயிருக்கு. அதான் முதல்ல கிளியராக சொல்லிடுற ஒரு விஷயம், யாருக்கு நம்ம ஹிப்னோதெரப்பி கொடுக்குறோமோ அவங்களுடைய அனுமதி கண்டிப்பாக தேவை. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க தெரப்பி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது. அண்ட் அவங்களுடைய ஒத்துழைப்பு 100% ஒத்துழைப்பு முழுமையாக தேவை. ஏன்னா இது வந்து திரைப்படங்களில் காட்டுற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு மனப்பயிற்சிகள் மாதிரி தான். நான் உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்குறேன், அதை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஆழ்நிலைக்கு போகிறீங்க. அப்புறம் வீட்லேயும் நீங்கள் செய்கிறதுக்கு சில பயிற்சிகள் கொடுக்குறேன், அதை செய்யும்போது நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க. அதனால் இந்த கோஆப்ரேஷன் அண்ட் பெர்மிஷன் இது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஹிப்னோதெரப்பி கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், இந்த ஒரு மன ரீதியான பிரச்சனைகள். ஸோ இது வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கு, மன ரீதியான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஹிப்னோதெரப்பி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சேஃபான ஒரு மெத்தடாலஜி தான். இதை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ இதான் ஹிப்னோதெரப்பினா என்ன, ஹிப்னோதெரப்பி மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் சரியாகும், அண்ட் இது எப்படி வேலை செய்யுது, யாருக்கு வேலை செய்யும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி வேறு சில தலைப்புகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.